வணக்கம். நம்ம நல்லா சாப்பிட்றோம், ஆனால் நமக்கு எனர்ஜி லெவல்ஸ்லாம் நல்லா இருக்க மாட்டேங்குது, சீக்கிரமாக சோர்வாயிடுறோம். இதுக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு எத்தனை தடவை யோசித்தாலும் நமக்கு சரியாக மைண்டில் ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. இத்தனைக்கும் நம்ம நல்லா யோகா பண்ணுறோம், ஜாகிங் போகிறோம், வாக்கிங் போகிறோம், எல்லாம் பண்ணியும் நமக்கு ஏன் ஒரு சோர்வு தன்மை அப்படிங்கிறது உடம்புல இருக்குது? வீட்டு சாப்பாடு தான் சாப்பிட்றோம், இதெல்லாம் பண்ணியும் நமக்கு பெட்டர் ஆக மாட்டேங்குது, என்னவா இருக்கும்னு நம்ம நிறைய நேரம் யோசிச்சுக்கிட்டே இருப்போம். முதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்ன சாப்பிட்றோம் அதை யோசிக்கிறீங்களா? வீட்டு சாப்பாடு சாப்பிட்றோம், அது சரி. ஆனால் அந்த வீட்டு சாப்பாடில் என்ன சாப்பிட்றோம்? அரிசி வகைகள் நம்ம இப்போ எடுத்துகிட்டு இருக்கிறது எல்லாமே ஹைப்ரிட் ரைஸ் வெரைட்டிஸ். நிறையா உரம் போட்டு பூச்சி மருந்து அடித்து வரக்கூடிய அந்த அரிசி வகைகள் தான் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். அப்போது இந்த மாதிரி உணவு நம்ம சாப்பிட்றது மூலியமாக நம்ம உடலில் அதிகமான டாக்ஸின்ஸு சேர்ந்துக்கிட்டே இருக்குது. இப்போ பூச்சி மருந்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உடம்புல போயிட்டு தானே இருக்குது. இப்போ நம்ம சாப்பிட்றது எல்லாமே பூச்சி மருந்து போட்டு தான் வருது. அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். மருந்து வேண்டாம், உணவை மருந்தாக சாப்பிடணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருடைய ஒரு எண்ணமாக இருக்குது. ஆனால் நம்ம சாப்பிட்ற உணவுலேயே பார்த்திங்கன்னா மருந்து போட்டு தான் வருது. அப்போ எப்படி நம்ம ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை நம்ம எதிர்பார்க்க முடியும்? தினசரி பேசிஸில் உணவுங்கிற பேரில் நம்ம என்ன எடுத்துகிட்ருக்கோம்? மருந்து நம்ம உள்ளே எடுத்துகிட்ருக்கோம். அதுவும் உடம்புக்கு எவ்வளோ கெடுதல், ஸ்லோ பாய்சனாக இருக்கிற மாதிரி தான் ஆக்ட் ஆகுது. அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய உணவை மருந்தில்லா உணவுக்கு மாறுறது அடுத்த ஸ்டெப்பாக நாம் அதை கண்டிப்பாக வச்சுக்கணும். அப்போ எல்லாராலையும் இது சாத்தியமா? எல்லா நேரமும் இது சாத்தியமானா, முடிஞ்ச அளவுக்கு முதல்ல இன்றைக்கி தான் நமக்கு அந்த தாட் வந்திருக்கு. அப்போது நம்ம என்ன பண்ணோம், ஒரு 25% ஒரு சில மாதங்களுக்கு அல்லது ஒரு சில வருடங்களுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு 25% பண்ணுறோனாலே அது ஒரு பெரிய விஷயம் தானே. அப்போது முதல் விஷயமாக நம்ம காய்கறிகள், கீரைகள் இதெல்லாம் மருந்தடிக்காத தன்மைக்கு நம்ம வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஆனால் ரைஸ் வெரைட்டிஸ், அரிசிகள், நம்ம பாரம்பரிய அரிசிகளுக்கோ இல்லை சிறுதானியங்களுக்கோ மருந்தடிக்காத ஒரு நிலையில் வாங்கினோம்னா அதை ஃபஸ்ட்டு மாற்ற முடியும். ஏன்னா அது நமக்கு அதிக நேரம் எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள். ஸோ அதை நாம் முதல்ல மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்போ பாரம்பரிய அரிசி வகைகளுக்கு மாறுங்க. பாரம்பரிய அரிசி வகைகள் நமக்கு நிறையா இருக்குது. கருப்பு கவுனி, காட்டு யானம், பூங்கார், அறுபதாங்குருவை, கருடஞ்சம்பா, கிச்சிரி சம்பா, மிளகு சம்பா, தூய மல்லி, இது மாதிரி எவ்வளோ வகைகள் இருக்குது. ஆனால் அதெல்லாம் சாப்பிட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நார்மலாக டேஸ்ட் இருக்கிற மாதிரி வர மாட்டேங்குதுன்னா, இப்போ பொதுவாக பட்டை தீட்டாத அரிசியாக வச்சுருப்பாங்க, பச்சரிசியாக வச்சுருப்பாங்க. இது நமக்கு சாப்பிட கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் லைட்டாக பட்டை தீட்டினது, கொஞ்சம் புழுங்கல் அரிசி மாதிரி நம்ம அந்த தன்மையில் அதை வாங்கினோம்னா நமக்கு சாப்பிட்றது ஈஸி, டைஜஸ்ட் பண்ணுறது ஈஸி. சாம்பார், ரசம், மோர் இது மாதிரி என்ன போட்டு சாப்பிட்றீங்களோ அது கூட நீங்கள் தாராளமாக போட்டு சாப்பிட முடியும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வகைகளில் நீங்கள் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுங்க. அதுக்கப்புறமா எப்பப்போல்லாம் உங்களுக்கு மருந்தடிக்காத காய்கறிகள் சாப்பிட்ற வாய்ப்பு இருக்கோ அப்போல்லாம் நீங்கள் சாப்பிட்லாம். உதாரணத்துக்கு ஒரு சில பேர் வீட்டில் முருங்கைக்கீரை இருக்கும். ஸோ முருங்கைக்கீரை உங்களுக்கு மருந்தடிக்காமல் கிடைக்குதா? அதுக்கப்புறமா கருவேப்பிலை ஒரு சில பேர் வீட்டில் இருக்கும். அதை நம்ம துவையல் அரைச்சி சாதத்தோடு கலந்து சாப்பிட்லாம். அப்புறம் ஒரு சில பேர் வீட்டில் ஏதாவது காய்கறிகள் போட்டிருப்பீங்க, அந்த காய்கறிகள் எடுத்து நம்ம சமைக்கலாம். கீரைகள் போட்டிருப்பீங்க, அந்த கீரைகள் எடுத்து சமைக்கலாம். ஸோ இது இல்லைனா கூட என்னைக்காவது வாரத்துக்கு ஒரு 2 தடவையாவது ஆர்கானிக் கடைகள் ஏதாவது இருந்தது, உங்களுக்கு அது நம்பகத்தன்மையாக இருந்தது அப்படின்னா அந்த கடைகளில் போயிட்டு நீங்கள் அதை வாங்கி சமைக்கலாம். சமைச்சு ஒரு வாரத்தில் 2 நாள் ஆர்கானிக்காக நீங்கள் சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வச்சுக்கலாம். அடுத்த ஸ்டெப்பாக போக போக என்னென்னா, நம்ம வீட்லேயே மாடித்தோட்டம் போட முடியும். அதில் நம்மளால் மருந்தடிக்காத காய்கறி உற்பத்தி பண்ண முடியும்னா அதில் நீங்கள் உற்பத்தி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஒவ்வொன்றா எல்லாத்தையும் மாறுறதுக்கு முயற்சி பண்ணணும். இந்த ரைஸ் வகைகள் வாங்கி சாப்பிட்றது என்ன, ஒரு கிலோ ஒரு மேக்ஸிமம் 200 வரைக்கும் விற்கிறாங்க. பட் ஆனால் நம்ம இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். எந்த இன்வெஸ்ட்மெண்ட்னால் மற்ற செலவுகளை நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கணும். மற்ற செலவுகளை குறைச்சிட்டு அதுக்கு பதிலாக இந்த விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலிமா உங்கள் உடல் பராமரிக்கப்படும் அப்படிங்கிறது தான் உண்மை. உடலில் சேர்கிற நச்சுத்தன்மையை குறைக்க முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ நீங்கள் இதுக்கு மாறுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஸோ இந்த வகையில் நான்
ஒரு 15 நாள் கோர்ஸ் டிசைன் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்மளுடைய டீடாக்ஸ் கோர்ஸ் மாதிரி கிடையாது. டீடாக்ஸ் கோர்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம நிறையா ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸு, நிறையா ஃபாஸ்டிங்ஸ், விரதங்கள் இதெல்லாம் சேர்த்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் பொதுவாக, இல்லையா? இப்போ இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு இந்த சிறுதானியங்கள் வச்சோம், பாரம்பரிய அரிசி வகைகள் வச்சோம், நம்ம 3 வேளை அவ்வப்போது சிறிதளவு உணவு பிரித்து சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் ஃப்ரூட்ஸ், நட்ஸ் அப்படிங்கிறதும் இதில் இருக்கும். பட் ஆனால் அதிகமாக நம்ம கவனம் செலுத்த போகிறது என்னென்னா பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள் இதில் தான். ஸோ இந்த 15 நாள் கோர்ஸில் நீங்கள் முழுக்க இந்த உணவுகளை ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. இதுக்கு மாறுறதுக்கு எப்படி, என்னென்ன மெனு, ஏன்னா இப்போது எப்படி வெரைட்டியாக சாப்பிட்றது அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் இருக்கிற சூழ்நிலையில் ஒரு சின்ன முயற்சியாக இந்த மாதிரிலாம் நீங்கள் சாப்பிடலாம் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு கைட் பண்ணுற விதத்துலேயும் இந்த கோர்ஸ் வந்து நான் டிசைன் பண்ணியிருக்கேன். இது டிசம்பர் 15 நான் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் இதில் ஜாயின் பண்ணி நீங்கள் பண்ணலாம். நமக்கு வெப்சைட்லேயும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள், அதுலேயும் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கோர்ஸ் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் கேட்டு அதுலேயும் நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 15 நாள் ஜூம் மீட்டிங் மூலிமாவும் வாட்ஸ்அப் மூலிமாவும் தொடர்ச்சியாக நான் உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவேன். இது பாரம்பரிய அரிசி வகைகளுக்கு நீங்கள் மாறுறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஏற்கனவே இந்த பாரம்பரிய அரிசி வகைகளுக்கு மாறி இருக்கீங்க, அதுதான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அதை தொடர்ச்சியாக பண்ணுங்கள். இல்லை இப்போ தான் புது முயற்சியாக எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, நான் மாறணும் ஆசைப்பட்றேங்கிறவங்க தாராளமாக அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணி பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். நான் கோர்ஸில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். 15 நாள் பயிற்சி நம்ம ஒரு டிசிப்ளின்டாக பண்ண முடியுதா அப்படிங்கிறத ஒரு சேலஞ்சாகவே பார்க்கலாமே. இன்னிலேருந்தே மாற்றத்தை தொடங்க ஆரம்பிங்க. வீட்டு பக்கத்தில் ஆர்கானிக் கடை இருந்தால் போயிட்டு அந்த ரைஸ் வெரைட்டி வாங்கி சாப்பிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நார்மல் ஒயிட் ரைஸில் கிடைக்கிற மாதிரி நல்ல டேஸ்ட்டு அதெல்லாம் இதில் உங்களுக்கு கிடைக்காது ஆரம்பத்தில். ஆனால் போக போக இதை நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நார்மல் ரைஸ் சாப்பிட்றதெல்லாம் உங்களுக்கு ஒரு டேஸ்ட்டாகவே இருக்காது. அது பெருசாக தோணாது சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இது சாப்பிட்டோன்னா எனர்ஜி லெவல் எப்படி இருக்குதுன்னு கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ இது பார்த்தாக்க சுமாராக தான் இருக்குது, அதனால் வேண்டாங்கிற மாதிரி உங்களுக்கே தோண ஆரம்பிக்கும். அதனால் முயற்சி பண்ணுங்கள். நல்ல உணவில் தான் நல்ல எனர்ஜி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அதனால் நல்ல உணவுக்கு மாறுங்க. உங்களுக்கான பலனை நீங்களே பாருங்கள்.